ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னால செட்டிநாடு மசாலா தான் செய்ய போகிறேன் தோசைக்கு. அதுக்காக நான் காய்கறிகளை வந்து கேரட்டு, பீன்ஸு, பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, கேப்சிகம் எல்லாத்தையும் கட் பண்ணி குக்கரில் வந்து ஒரு 4-5 விசில் வச்சு நல்லா வேக வச்சு வச்சுக்கிட்டேன். அதை வந்து ஒரு ஸ்மாஷர்லேயே இல்லாட்டி மிக்சிலேயே ஒரு சுற்றி எடுத்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஒரு பேன் வச்சு பட்டர் நிறையவே போட்டு வெங்காயம் தாளிச்சிட்டு அதை அந்த அரைச்சி வச்சுருக்கிறத விழுது அதில் போட்டு நல்லா சுருளை வைக்கணும். பட்டர் கொஞ்சம் நிறைய போடணும், இல்லாட்டி கொஞ்சம் ஆயில் கூட ஊற்றிக்கலாம். நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். இதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெப்பரு, ஜீரகத்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அந்த மசாலா வந்து நல்லா சுருள பச்சை வாசனை போக நல்லா சுடணும். இப்போ மசாலா ரெடி. இந்த மசாலா வந்து நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். எப்போ தேவைப்படுதோ நம்ம இந்த மாதிரி தோசை சுட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நாளைக்கு நல்லாவே இருக்கும். இப்போது ஒரு தவா வச்சு தோசையை நம்ம சுட்டுட்டு அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது தோசையை வந்து நம்ம திருப்பி போடக்கூடாது, ஒரு பக்கமாகவே வச்சுட்டு எடுத்துகிட்டு இப்போ செட்டிநாடு மசாலா தோசை ரெடி. இப்போ இன்றைக்கி ஜூஸ் வந்து நான் லஸ்ஸி தான் போட்டிருக்கேன். இதுதான் எங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு.